தண்ணீர் காவேரி தண்ணீர் மாசுபாடு பிளாட் இது மாதிரி பல இடர்பாடுனால வேளாண் சாகுடி பரப்பளவே குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25,000 ஏக்கரா அந்த 65,000 ஏக்கர் 70,000 ஏக்கர் சாகுடி பரப்பு இருந்தது. 25,000 ஏக்கரா சுருங்கிடுச்சு. உரங்கள்லாம் ஒன்றும் சரியான உரம் வர்றதில்லை. வந்தாலும் அது ரேட்டு இன்றைக்கி 350 ரூபாய்க்கு விற்ற உரம் 1,200 1,500 வந்துருச்சு. இந்த ஆண்டு பார்த்தா கிட்டத்தட்ட அந்த 46 ரூபாய் கிலோ விற்ற நேந்திரங்காய் இந்த ஆண்டு ஒரு 11 ரூபா 10 ரூபாய்க்கு தான் விற்கிது. 80 ரூபா 90 ரூபா 100 ரூபா இப்படி தான் கிடைக்குது. திருச்சி மாவட்டத்தில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 67,000 ஏக்கர் நாங்கள் ஒரு 20 வருஷம் காலகட்டத்தில் சாகுடி பண்ணேன். அதை முட்டிட்டு அதிக விவசாயம் தமிழ்நாட்டில் அதிக வாழை உற்பத்தி மையம் இங்கே இருக்குது. விவசாய பரப்பு இருக்கிறதுனால தான் இந்த வாழை ஆராய்ச்சி மையமே கூப்பா அவர்கள் வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கும்போது கொண்டுட்டு வந்தார். இன்றைக்கி பார்த்தா இந்த தண்ணீர் காவேரி தண்ணீர் மாசுபாடு பிளாட் இது மாதிரி பல இடர்பாடுனால இந்த வேளாண் சாகுடி பரப்பளவே குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25,000 ஏக்கரா அந்த 65,000 ஏக்கர் 70,000 ஏக்கர் சாகுடி பரப்பு இருந்தது. 25,000 ஏக்கரா சுருங்கிடுச்சு. இப்போ பார்த்தா இந்த ஆண்டு சென்ற ஆண்டு இந்த நேந்திரன் உற்பத்தி பண்ணி நாங்கள் கேரளாவை சார்ந்து தான் இந்த உற்பத்தி பண்ணுறோம். கேரளாவில் தான் அதுக்கு மார்க்கெட்டிங் இருக்குது. கேரளாவுக்கு தான் நிறைய ஏற்றுமதி பண்ணேன். சென்ற ஆண்டு கிலோ 46 ரூபான்னு விற்றுச்சு. ஒரு தார் கிட்டத்தட்ட 400 ரூபா 450 ரூபான்னு விற்றுச்சு. இந்த ஆண்டு பார்த்தா கிட்டத்தட்ட அந்த 46 ரூபாய் கிலோ விற்ற நேந்திரங்காய் இந்த ஆண்டு ஒரு 11 ரூபா 10 ரூபாய்க்கு தான் விற்கிது. 80 ரூபா 90 ரூபா 100 ரூபா இப்படி தான் கிடைக்கிது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா ஒரு தாருக்கு லாஸ் ஆகுது. காரணம் என்னன்னாக்க அளவுக்கு அதிகமாக அங்கே ஏற்றுமதி பண்ணுறதுனால தான். மேட்டுப்பாளையம் மித்த மாவட்டங்களில் இந்த வாழை ஆராய்ச்சி மையம் சொட்டு நீர் பாசனம் மூலியமாக அளவுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. ரெண்டாவது பவானி சாகர் அணையில் இந்த ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது. ஃபாரஸ்ட் ஏரியாவில் விவசாயிகள் அதிகமாக வாழை உற்பத்தி பண்ணுறாங்க. அது சென்ற ஆண்டு பார்த்தா அளவுக்கு அதிகமாக தண்ணி தேங்கினதுனால வாழையெல்லாம் அழிஞ்சிருச்சு. அதனால் அங்கே இப்போ ஏற்றுமதி இல்லை. அதனால் அதிக அளவில் இங்கேருந்து சார்ந்து போச்சு, விலை கிடச்சிச்சு. இப்போ நிறையா உற்பத்தி அங்கே மேட்டுப்பாளையம் பவானி சாகர் ஃபாரஸ்ட் ஏரியாலெலாம் நிறையா ஏற்றுமதி ஆகுறதுனால இங்கே விலை குறைஞ்சிருச்சு. ஒரு நாளைக்கு அங்கே ஒரு 70 டன் 60 டன் 70 டன்னு தான் கேரளாவுக்கு அரசுக்கு மக்களுக்கு தேவை. ஆனால் இங்கே 150 டன்னுக்கு மேலே அங்கே போகிறதுனால அந்த விலை வீழ்ச்சி. இந்த உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 2.5 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க. சவுக்குக்கு மட்டும் 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க. தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை மூலியமாக கடன் கொடுக்குது. ஏக்கருக்கு 2.5 ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா 1,4 லட்ச ரூபா கொடுக்குது. சவுக்குக்கு கடந்த 10 ஆண்டுகளாக கடன் கொடுக்குறத ஒரு 70,000 80,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக கூட்டுறவு சங்கம் மூலியமாக அரசு கொடுக்குற கடனை நிறுத்திட்டாங்க.